திரு அருணன், உங்கள்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடைய 3 நாட்கள், அதாவது கரெக்டாக அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு முந்தின நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறார். 3 நாட்கள் இங்கே இருக்கிறார். நாடு முழுமைக்கும் அது ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை ஒரு பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை ஒரு ஆன்மீக அளவில் ஒரு விஷயத்தையும் விளக்கி சொல்வதாக இருந்தாலும் சரி, அதற்கான பிரச்சாரங்களாக இருந்தாலும் சரி, அதற்கான விளம்பரங்கள் ஒரு பெரிய அளவில் போகும் பொழுது இங்கு பல்வேறு கோயில்களில் தரிசனம் மேற்கொள்கிறார் பிரதமர். இது எத்தகைய மாற்றத்தை, எத்தகைய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஆன்மீக பயணம் என்பது அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஏற்படுத்தினால் அது அரசியல் பயணமாகிவிடும். இந்த உள்ள பாஜகவுடைய சிந்தனை செயல்பாடு எல்லாம் அதுதான், வினோதமான முரணை கொண்டது. ஆன்மீக பயணத்தினால் ஆன்மீகத்துக்கு ஆதாயம் என்றால் அதை நாம ஏற்கலாம். அரசியலுக்கு ஆதாயம் என்றால் அது அரசியல் பயணமாக பிரதமர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, ஆன்மீக பயணம் அது அரசியல் ஆதாயத்தை உருவாக்குமா என்று நீங்களே கேட்கிறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படியெல்லாம் எந்த பயனையும் இந்த மாதிரியான ஆன்மீகம் விழாக்கள் அல்லது தலைவர்களுடைய பயணங்கள் உருவாக்குவது இல்லை. என்னங்க, ஒண்ணுமில்ல, நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அணிக்கு வாக்களிச்சுட்டு தான் தமிழ்நாட்டு மக்கள் அத்திவரதரை போய் தரிசிச்சாங்க. அப்ப அவங்க எல்லா கோயிலுக்கும் போவாங்க, எல்லா திருவிழாக்களுக்கும் போவாங்க, பண்டிகைகளை கடைபிடிப்பாங்க. ஆனா அரசியல் என வரும் பொழுது கவனிங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னா எந்த அணிக்கு எந்த கட்சிக்கு வாக்களிப்பது என பார்த்து தான் வாக்களிப்பாங்க. ஆக ரொம்ப அற்புதமான விஷயம், அருமையான ஒரு சிந்தனை போக்கு தமிழர்கள் மத்தியில் இருக்கிறது. ஐயா, ஆன்மீகம் மத நம்பிக்கை என்பது எங்களுடைய தனி வாழ்வு, அரசியல் என்பது பொது வாழ்வு. ரெண்டையும் போட்டு நாங்க குழப்பிக் கொள்வதில்லை. அப்படியாப்பட்ட ஒரு அருமையான நடைமுறை என்பது வெகு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கு. இதுல சில விஷயங்கள் ஆன்மீகத்துல இருக்கின்ற பெரியவர்கள், ஐயா வைகுண்டரோ இல்ல வள்ளலாரோ இப்படியானவர்கள் சமுதாயத்துல மாற்றங்களை கொண்டு வருவது, அவங்க அரசியல் தாக்கம் ஏற்படுத்தினாங்கன்னு நான் சொல்ல வரல, சமுதாயத்துல தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. அது ரிவர்ஸ்ல இருந்தா, ஒருவேளை அரசியல் சார்ந்த தலைவர்கள் ஆன்மீகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்கள் மனதை கவர்ந்தார்கள் என்றால் அது ஒரு முரணா பாக்குறீங்களா? அது சரி வராதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க நல்லா கேட்டீங்க. தெற்கே ஐயா வைகுண்டர், வடக்கே ஐயா வள்ளலார். அவங்க 2 பேரும் இந்த 19ஆம் நூற்றாண்டுல செய்த பணிகள், அதனுடைய தாக்கம் என்பது சமயம் சார்ந்த சமூக சீர்திருத்தம். நீங்க வள்ளலார் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர் பாருங்க, இந்த அர்ச்சகர் முறையில் இருக்கக்கூடிய சாதி தன்மை, குறிப்பிட்ட சாதியினர் தான் அர்ச்சகராக முடியும். சிதம்பரத்துல அவருக்கு ஏற்பட்ட அனுபவம், அவர் அனுமதிக்கல ஒரு அளவுக்கு மேல கோயிலுக்குள்ள. ஆகவேதான் நான் ஒரு சிதம்பரத்தை கட்டுகிறேன் என்று வடலூரில அவர் ஒரு அத கோவில்னு கூட சொல்லப்பட்டார். அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா திருவுருவம் விக்கிரகம் இருந்தா தானையா இந்த மாதிரி அர்ச்சகர் பிரச்சனை என்று ஜோதி வழிபாட்டை அவர் அறிமுகப்படுத்தினார். அதே போல ஏழை எளியர்களை பற்றி கவலைப்பட்டார், மோசமான ஆட்சியை பற்றி கவலைப்பட்டார். அதனாலதான் இன்னும் அணையாத அந்த அடுப்பு, அனைவருக்கும் உணவு என்கிற ஒரு சிந்தனையை கொண்டு வந்தார். பாருங்க, ஒரு பக்கம் சமய சீர்திருத்தம், இன்னொரு பக்கம் வறுமை ஒழிப்பு திட்டம். ஆக இன்னும் கூட சொல்ல போனா ஒரு அருள் இல்லாத ஆட்சி, ஒரு மோசமான ஆட்சி கடுகி ஒழிக, அருள் நயர்ந்த நன்மார்க்கர் ஆளட்டும் என்றெல்லாம் அவர் பாடியது. சரியா சொல்லப்போனா கருணையில்லா ஆட்சி கடுகி ஒழிக என்று. ஆட்சி என்றால் கருணையோடு இருக்கணும்யா ஏழைகள் பால். அப்படி இல்லாத காரணத்தினால நாங்க இன்னைக்கு அனைவருக்கும் உணவு ஊட்டிக்கும். அதே போல நீங்க அந்த பக்கம் ஐயா வைகுண்டரை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவரும் அதே போலதான். அன்றைக்கு அங்க அடித்தட்டு மக்கள், இந்துக்கள் சாதியினால் ஒடுக்கப்பட்டாங்க.
தலப்பா கூட கட்டக்கூடாதுங்க ஐயா. அதனாலதான் அவர் தலப்பா கட்டுவார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஐயா வைகுண்ட வழி வர்றவங்க தலப்பா கட்டிட்டு வருவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. ஆகவே அப்படி எத்தகைய சமய சீர்திருத்தத்தை, அது சமூக சீர்திருத்தத்தை மோடி அவர்கள் கொண்டிருக்கிறார். அவர் அதை பற்றி என்ன பேசுறாரு? ஒண்ணுமில்ல, இன்றைக்கு இந்து சமயத்துல சீர்திருத்தம்னா என்ன? வருணாசிரமம் கூடாதியா, பிறப்பின் அடிப்படையில பேதம் பார்க்காதீங்கயா, எல்லாரும் இந்துக்கள்ங்கிறோம். ஆனால் இங்க சாதி அடிப்படையில் தான் அர்ச்சகர் முறை இருக்கு. இன்னும் இந்து மதத்துக்குள்ளேயே மோதல் இருக்கு. இப்ப நேத்து கூட, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட காஞ்சிபுரத்துல வடகலைக்கும் தென்கலைக்கும் இடையே மோதல். ரொம்ப வேதனையா இருந்துச்சு பார்க்கும்போது. இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர என்ன முயற்சி? அதாவது ஒரு அரசியல் தலைவர், நாட்டின் தலைவர், பிரதமர் அதிகாரம் மிக்கவர், ஆன்மீகத்துல அது ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவர் சீர்திருத்தங்களையும் செய்திருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருந்தாதான் அது ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும். அப்படி இல்லாத பொழுது அது ஒன்னும் தனிப்பட்ட ஆன்மீக பயணமா இருக்கணும், இல்ல அரசியல் பயணமா இருக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்து குழப்புவது சரியில்லைன்னு சொல்றீங்க. இல்ல, அது அரசியல் பயணம் என்பதுதான் என்னுடைய மதிப்பு. சரி.